இன்னும் சாப்பிட்றோம். எல்லாமே ஒரு இதாவே பேசுறீங்க. நீங்க தான் சொல்றீங்க. அதை சொல்லணும். விளக்க வேணுமா? தனுஷு பூரா நட்சத்திரம் தனுஷு முல்லைராஜ் மக நட்சத்திரம் சிம்மராசி. அத்தியாவசியமான சக குடும்ப ஆயுத ஆரோக்கியத்தையும் அவருக்காக அனுபவிக்கும் அவர் நிவாரணம். ಶ್ರೀ ಕುಬೇರಲಕ್ಷ್ಮಿ ಐಶ್ವರ್ಯ ಗಣಪತಿ ಶ್ರೀ ಕುಬೇರಲಕ್ಷ್ಮಿ ಐಶ್ವರ್ಯ ಗಣಪತಿ. குரு வாழ்க்கை குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி
துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம் மயிலாடுதுறையிலும் மயிலாடுதுறையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாதத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். அனைவரும் வருக, அருள் பெறுக. பிரசாதமும் வழங்கப்படும். ஓம் சாய்ராம். சக்கூர் சாய்நாதா சிரடி வாசா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம் துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். மட்டைக்காயை இடது பக்கம் 3 தடவையும் வடது பக்கம் 3 தடவையும் சுற்றி அக்னி துணியில் குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம் அத்திமரம். தத்தார் வாசம் செய்வோம் மரம் அத்திமரம். தத்தாத்திரர் இந்த அத்திமரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம் இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். குரு வாழ்க, குருவே துணை. தத்தார் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த தத்தாத்திரர் இந்த அத்திமரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். அனைவரும் வருக, அருள் பெறுக. ஓம் சாய்ராம். தத்தாத்திரர். ஓம் சாய்ராம். தத்தாத்திரர். குரு வாழ்க, குருவே துணை. தத்தாத்திரர். ஓம் சாய்ராம். சக்கூர் சாய்நாதா சிரடி வாசா. ஓம் சாய்ராம். சாய்நாதா சிரடி வாசா. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சக்கூர் சாய்நாதா சிரடி வாசா. அக்னி துனி. அக்னி துனி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் நலம். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் நலம். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். 9 முறை வலம் வரும் பொழுது நம்முடைய பில்லி சூனியம் விலகுகிறது. 9 முறை வலம் வந்து இந்த மட்டைக்காயை எடுத்து நமது தலையை சுற்றி இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் சுற்றி இந்த அக்னியில் போட, இந்த அக்னியிலிட பில்லி சூனியம் கண் திருஷ்டி பொதுவாக கழிகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. நம்மளுடைய கண் திருஷ்டி விலக இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் வலம் வந்து தலையை சுற்றி, அதாவது இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை சுற்றி இந்த அக்னியில் போட இட கண் திருஷ்டி விலகுகிறது. கண் திருஷ்டி விலகுகிறது. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். குரு வாழ்க, குருவே துணை. அக்னியை இடதுபுறம் 3 முறை, அப்படியே வலதுபுறம் 3 முறை மேல் நோக்கி சாமிட்டு அந்த அக்னியில் போடுவேன். அக்னியிலிட கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியம் விலகுகிறது. கண் திருஷ்டி விலக, பில்லி சூனியம் விலக இந்த மட்டைக்காயுடன் இந்த அக்னியை வலம் வருதல் வேண்டும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் இந்த அத்திமரத்தை, இந்த சிவராமபுரத்தில் இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். 7 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அத்திமரத்தில் தத்தர் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். 7 முறை சுற்றி வரும் பொழுது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும்
நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடத்தி கொடுக்கிறது. சாய்ராம். குரு வாழ்க, குருவே துணை. சிவராமபுரம். கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம். நீங்கள் பேருந்தில் செல்லும் பொழுது பார்க்கலாம். 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் இதுதான். 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் கோயில் தெரியும். பாபா கோயிலும் இதுவே, ஆஞ்சநேயர் கோயிலும் இதுவே. குரு வாழ்க, குருவே துணை. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல். சாய்ராம்.